ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு ஒரு தேசிய விருது கூட கிடைக்காதது சினிமா ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. அதே நேரத்தில் தி கேரளா ஸ்டோரி மற்றும் ஜவான் போன்ற திரைப்படங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அவார்டு அரசியல் உள்ளதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு உண்மையா? ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பாளியின் குரல் வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்களாக அனைவரும் தோற்றுவிட்டோம், கலை தோற்றுவிட்டது. இப்படி சமூக வலைதளத்தை திறந்தாலே நேஷனல் அவார்ட் ஜூரிஸ்க்கு எதிரான போஸ்ட்களும் ரைட் அப்களும் நிரம்பி வழிகிறது. 2023 ஆண்டிற்கான 71வது தேசிய விருது கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதினை பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும், சிறந்த துணை நடிகருக்கான விருதை நடிகர் MS பாஸ்கருக்கும் அறிவித்தனர். அதேபோல தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற வாவாத்தி பாடலுக்காக இசையமைப்பாளர் GV பிரகாஷுக்கும் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் அறிவிக்கப்பட்டது. இது மட்டுமின்றி இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படத்தில் நடித்த பாலிவுட் உச்ச நடிகர் ஷாருக்கானுக்கு முதல் முறையாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினையும் அறிவித்திருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிப்பு வெளியாகும் போது சில அதிருப்திகள் வெளியாவதும் விருதில் அரசியல் உள்ளதென குற்றச்சாட்டு எழுவதும் சகஜமான ஒன்றுதான். ஆனால் இந்த முறை தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள திரைப்படங்களையும் கலைஞர்களையும் ஒப்பிட்டு இதற்கெல்லாம் தேசிய விருது அறிவித்த ஜூரிஸ்க்கு ஆடு ஜீவிதம் கலை படைப்பும் அதில் நடித்த பிருத்விராஜின் பெர்ஃபார்மன்ஸும் கண்ணில் தெரியவில்லை என்கிற கேள்வியை நெட்டிசன்கள் மிகவும் ஆத்திரமாக எழுப்பி வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவிலிருந்து கல்ஃப் நாட்டிற்கு வேலை நிமித்தமாக சென்ற நஜீப் அந்த பாலைவன காட்டில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பட்ட துயரத்தை எழுத்தாளர் பென்யாமின் ஆடு ஜீவிதம் நாவல் மூலம் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஆடு ஜீவிதம் நாவல் கடந்த 2009 ஆண்டு கேரள அரசின் சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றது. இந்த நாவலை படமாக்க வேண்டுமென 10 ஆண்டுகளுக்கு மேல் போராடி வந்த இயக்குனர் பிளெஸி ஒரு வழியாக ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் என்கிற திரைப்படத்தை நடிகர் பிருத்விராஜை வைத்து கடந்த 2018 ஆண்டு தொடங்கினார். கிட்டத்தட்ட 5 வருட கடின உழைப்பிற்கு பிறகு இந்த திரைப்படத்திற்கு 2023 ஆண்டு சென்சார் சான்றிதழ் பெறப்பட்டு 2024 ஆண்டு திரைக்கு வந்தது. ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்காக 30 கிலோவிற்கு மேல் உடல் எடையை குறைத்த நடிகர் பிருத்விராஜ் அவருடைய வாழ்நாள் பெஸ்ட் என சொல்லும் அளவிற்கான அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு கேரள அரசு 9 ஸ்டேட் அவார்டுகளை வழங்கி கௌரவித்தது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு தேசிய விருது நிச்சயமாக கிடைக்கும் என சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த திரைப்படத்திற்கு ஒரு பிரிவில் கூட தேசிய விருது அறிவிக்கப்படவில்லை. அதே நேரம் கேரளாவிலும் தமிழகத்திலும் மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு 2 தேசிய விருதினை அறிவித்திருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை வெளியிட மறுத்தனர். பல உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் தெரிவித்திருப்பதாகவும் இது பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி என்றும் பலரும் கருத்து தெரிவித்திருந்தனர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளதென்கிற சர்ச்சைக்குள்ளான திரைப்படத்திற்கு 2 தேசிய விருது கொடுத்திருப்பதன் மூலமும் இஸ்லாமியரான நஜீப் கதாபாத்திரத்தில் உசுரை கொடுத்து நடித்த பிருத்விராஜிற்கு தேசிய விருது மறுக்கப்பட்டிருப்பதன் மூலம் இதற்கு பின்னணியில் உள்ள இந்துத்துவ அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறதென நெட்டிசன்கள் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.
இந்த கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக கேரள முதல்வர் பினராயி விஜயனும் மாநிலத்தின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் பொய்யான தகவலை கொண்டு உருவாக்கப்பட்ட கேரளா ஸ்டோரிக்கு விருது வழங்குவது சங் பரிவாரின் பிளவுபடுத்தும் அஜெண்டாவை ஆதரிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு இந்த தேசிய விருது கேரளாவிற்கு மிகப்பெரிய அவமானம் என்றும் வகுப்புவாத வெறுப்பை விதைக்கும் இந்த முடிவுக்கு ஜனநாயகவாதிகள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். இந்த சூழலில் கேரளா சார்பாக தேசிய விருது ஜூரியில் தனி ஒருவனாக இடம்பெற்றிருந்த இயக்குனர் பிரதீப் நாயரும் தேர்வு குழுவினரின் இந்த முடிவை முன்கூட்டியே எதிர்த்ததாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் குழுவின் தலைவராக இருந்த அசுதோஷ் கோவரிக்கர் கேரளா ஸ்டோரி சர்ச்சைக்குரிய படமாக இருந்தாலும் நம்முடைய சமூகத்தில் எப்படி மத மாற்றம் நிகழ்கிறது மற்றும் தீவிரவாதிகளாக எப்படி மாறுகிறார்கள் போன்ற முக்கிய பிரச்சனையை கேரளா ஸ்டோரியில் கையாண்டிருப்பதால் அதற்கு தேசிய விருது கொடுக்க வேண்டுமென தெரிவித்ததாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி தேர்வு குழுவின் தலைவர் அசுதோஷ் கௌவரிக்கர் ஆடு ஜீவிதம் திரைப்படத்தின் இயக்கம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டுமே சரியில்லை என்றும் அது ஒரு முழுமையான கலைப்படைப்பின் அனுபவத்தை கொடுக்கவில்லை என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆடு ஜீவிதம் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்வு குழுவின் தலைவர் அசுதோஷ் கோவரிக்கரை டாக் செய்து ஜவான் திரைப்படத்தில் ஷாருக் கானிடமிருந்து அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸை கண்டுவிட்டீர்கள் என கோபமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆடு ஜீவிதம் திரைப்படத்திற்கு 2 ஆஸ்கர் விருது 7 தேசிய விருது வாங்கிய ரகுமான் இசையமைத்துள்ளார். படத்தை எடிட் செய்த ஸ்ரீகர் பிரசாத் 9 தேசிய விருதுகளை வாங்கியுள்ளார். படத்தின் இயக்குனர் பிளெஸியும் ஏற்கனவே தேசிய விருதினை வாங்கியவர்தான். இப்படி மிகச் சிறந்த படைப்பாளிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படத்தை பார்த்த பிறகு தேசிய விருது தேர்வு குழுவின் தலைவர் அசுதோஷ் ஸ்டேஜிங் சரியில்லை என கூறியிருப்பது தற்போது நெட்டிசன்களை நரங்கா ஜோக் காட்டுறீங்களா என கலாய்க்க வைத்துள்ளது. தேசிய விருது நடுவர்களால் நிராகரிக்கப்பட்டாலும் ஆடு ஜீவிதம் தான் உண்மையான கேரளா ஸ்டோரி என்றும் அதில் நஜீபாக நடித்திருந்த பிருத்விராஜ் தான் மிகச் சிறந்த நடிகர் என்றும் நெட்டிசன்கள் தற்போது ஆடு ஜீவிதத்தை கொண்டாடி வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.